அஞ்சுல சாரிடா, நான் தான் கொஞ்சம் ஓவரா ரியாக்ட் பண்ணிட்டேன்ல. பரவாயில்லப்பா. லில்லி கூட்டு களவாணி, இதுக்கு தான் என்னை தியேட்டருக்கு கூட்டு வந்தியா நீ? நான் போய் பார்க்கணும். கூட்டத்தில் ஒருத்தர் கையெல்லாம் தட்டுறான்டா. நான் வேணா பேச மீம் கிரியேட்டர் ஆயிருவா. ஏன் இப்படி சம்பந்தம் இல்லாம பேசுற? மீம் கிரியேட்டர் என்னன்னு சொல்லு பாப்பா. டேய், முதல்ல வாழை பாடுறா. கண்டுபிடிச்சிட்டேன். अंबिकापति अमरावती, रोमियो जूलियट. சி அந்த வரிசையில் இப்போ சக்கரவர்த்தி அங்கையர் கன்னி, அதுக்கு இதான் எவிடன்ஸ். நீ தியேட்டர்ல ஓட்டினிய ஒரு படம் கூட்டத்தில் ஒருத்தர் கையெல்லாம் தட்டுறான்டா. அத நானும் பார்த்தேன். நீ போவேன்னு எனக்கு தெரியும், ஆனா தாஜ்மஹால் வரைக்கும் போவேன்னு எதிர்பார்க்கலப்பா. இப்போ யாரு யார அதிகமா லவ் பண்றீங்கன்னு பாத்துருமா? ஸ்டார்ட். ப்ளீஸ் சார், வேணாம் சார், விட்டுருங்க சார். சாரி சார், ப்ளீஸ் சார். சார் மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார், விட்டுருங்க சார். சார் 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 ப்ளீஸ் சார். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சாரி சார். சார் ப்ளீஸ். இப்படி ஏமாந்துட்டியம்மா? இவன் உனக்காக கெஞ்ச கூட மாட்டேன்றான். சார் ப்ளீஸ் அவன் சார். உன்னை சரியா லவ் பண்ணலன்னு நினைக்கிறேன். லவ் பண்ணலையா? அப்ப பண்றியா? லவ் பண்ற பொண்ண லவ் பண்றேன்னு சொல்ல தைரியம் இல்ல. இவன்லாம் என்ன டான் 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 டான். ஆமா சார், லவ் பண்றேன். என்ன இப்போ? அப்போ உங்க 2 பேர் கல்யாணத்தையும் பண்ணி வைக்க வேண்டிய பொறுப்பு என்னோடது. ஸ்வேதா மிஸ், சார் நாளைக்கு 10:12 ராவு காலம். அவங்க அப்பா அம்மா வர சொல்லிடுங்க, பேசி முடிச்சலாம். சார் சார் ப்ளீஸ் சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் யூ ஆர் சஸ்பெண்டட். சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் சார் மன்னிச்சிடுங்க சார், ப்ளீஸ் சார். யூ வேணாம் டு சார். சஸ்பெண்டட். ஒன்ன சொல்லக்கூடாது. லவ்னு ஏற்றி விட்டான் பாரு, இவனை சொல்லணும். பாத்தியாடானு இவெல்லாம் பேசுற அளவுக்கு ஆயிடுச்சு. பூமி கேட்கும் போதே லவ் இல்லன்னு சொல்லிருக்க வேண்டியதானே? ஒரு தடவை லவ் இல்லைன்னு சொன்னது தான்டா இவ்வளோ பிரச்சனையோ. இன்னொரு தடவை எப்படிடா சொல்ற? அதெல்லாம் ஓகே. இப்போ உங்க அப்பா யாருன்னு பூமிக்கு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு என்ன பண்ண போற?
டேய் டேய் அழக்கூடாதுடா. டான டிஸ்மிஸ்லாம் பண்ண மாட்டாங்கடா. அதுக்கெல்லாம் எவன்டா அழுதா? மினிஸ்டர் இன்னைக்கு அதை சப்பாத்தியே போட்டிருக்காங்கடா. என்ன பிரச்சனை போய் சப்பாத்தி கம்ப்ளீட் சப்பாத்தி ஏதோ சப்பாத்தி சப்பாத்தி கம்ப்ளீட் போறா போறா வெயிட் பண்ணுடா. சப்பாத்தி வேணும் சாப்பிட மாட்டாரா? டேய் 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 உடு 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 உடு. ஐயோ என்ன மாதிரி ரூட்டை போட்டு கொடுத்துருக்கோம். ஆரம்பிக்கலாமா? முடியல சோரா பூமி ஒரு தீய சக்தி. பூமி ஒரு தீய சக்தி. குட் மார்னிங் சார். டேய் நீ எது கீழே போடுறா? பூமி தானே. ஆசிரியர் சொல்லை கேட்காதே. ஏய், ஒரு புக் எழுத விடுறீங்களா? சார் போராட்டத்துக்கு பேராட்டம் எழுதியிருக்கானுங்க சார். அதுக்கு வேணா ஒரு 2 மார்க் கம்மி பண்ணிங்க சார். டேய் நீ எல்லாம் வாங்குறது 2 மார்க் தான். தேங்க்யூ சார். ஒழுங்கு மரியாதையா உடனே ஸ்ட்ரைக் நிப்பாட்டு. இது என்னோட பிரச்சனை இல்லை சார், ஒட்டுமொத்த மாணவர்களோட பிரச்சனை. அவனுங்களுக்கு என்னடா பிரச்சனை? சோறு தான் சார். பிடிச்ச எடுத்துட்டு படிச்சாதான் படிச்சதெல்லாம் மண்டையில் ஏறும்னு பாரதியாரே சொல்லியிருக்காரு சார். இல்லை சார் அவனா சொல்றான். இப்ப என்ன பண்ணணும்ன்ற? ஹாட் நியூஸ். அந்த மெனு லிஸ்ட்டை கொடு. என்னடா ஹைவே ரோடு டேய், மாதிரி டேய், எங்கடா போற? போய்கிட்டே இருக்க. சிங்க ஏரா, பொடி சோறா, திமிங்கலம், நண்டு வறுவல், தொடக்கறி, தலைக்கறி, ஆட்டுக்கால் பாயா, ஆக்டோபஸ் சூப்பு. ஆக்டோபஸ் சூப்பா சார்? இவங்க கட்டின 1.5 லட்சத்தையும் தின்னே தித்தலாம் முடிவுட்டாங்க சார். உங்களையெல்லாம் யாரா இன்ஜினியரிங் சேர சொன்னது? என்ன சார் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னா யாருன்னு நினைச்சீங்க? படிச்சா 10,000 ரூபாய் தான் சம்பளம். என் கூட வந்து பட்ஜெட் சொல்லி 18,000 தரேன் டீ கடை நாயர் படிச்சு சொல்லியும் நாளைக்கு மக்களுக்கு சேவை செய்ய ஆள் இல்லாம போயிடும்ன்ற ஆதங்கத்துல வந்து படிச்சுக்கிட்டு இருக்க தியாகிகள் சார். மூச்சுடாம பேச உன்னை கையை தூக்கிட்டு இருக்கா? ஆனா அப்பேற்பட்ட தியாகிகளை எல்லா காலேஜும் ஏமாத்துறீங்க. சிட்டிக்கு மிக அருகாமைன்னு சொல்லி காலேஜை கட்டிட்டு வந்து பார்த்தா நடுக்காட்டுல இருக்கு. அவசரத்துக்கு தியேட்டர் போக முடியல, பார்க் போக முடியல. அவ்வளவு ஏன் சார் பசங்க குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னாலும் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு சார். சார் இந்த ஆட்ல வர பொண்ணு இங்க படிக்கிறது நம்பி தானே சார் சேர்ந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்தா இந்த பொண்ணு இந்த காலேஜே இல்ல. இது ஏதோ மாடலாமே. ஆட போட்டு இந்த மாதிரி எண்ணற்ற ஏமாற்றங்கள் சார். அதனால இனிமே டெய்லி 1 hour தான் சார் கிளாஸ். காலேஜ்ல இருக்கிற பொண்ணுங்களை வச்சு தான் ஆட் எடுக்கணும். அவங்களை எங்களை லவ் பண்ண விடணும். நான் கொடுத்த மெடிசன் சாப்பிடுறதே எங்களுக்கு நீங்க போடணும். முக்கியமா இனிமே லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை கேட்டுட்டு தான் எக்ஸாமினேஷனே வைக்கணும். எழுதி வச்சுக்கடா, நீ எல்லாம் இன்ஜினியரே ஆக மாட்ட. நானு அப்ப நான் டாக்டர் ஆயிடுவேனா சார்?